ஒரு சாதாரண மண்பானை. ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய முரண்பாடு ஒளிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா ஒரு ஹைடெக் பிரச்சனை, இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லோ டெக் தீர்வு. வாங்க இந்த சுவாரஸ்யமான விஷயத்த நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்போ நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான். கடுமையான நெருப்புல சுட்டு உருவாக்குன ஒரு பொருளால எப்படி ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி ஒரு குளிர்ச்சியை உருவாக்க முடியும்? இந்த ஆச்சரியமான கேள்விக்கு தான் நாம இப்போ விடை தேட போறோம். முதல்ல இந்த பானையோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா தெரியற இந்த மண் பானைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு மண் பானையை உருவாக்குறதால சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுற பாதிப்பை பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அதாவது மூலப்பொருள் எடுக்கிறதுக்கு 6.9%, டிரான்ஸ்போர்ட்டுக்கு 4% கார்பன் வெளியேறுது. ஆனா அதை உற்பத்தி செய்யும் போது மட்டும் கிட்டத்தட்ட 90% வெளியேறுது. ஆமா, 89.1%. யோசிச்சு பாருங்க. இதுக்கு முக்கிய காரணம் பானைய சூளையில வச்சு சுடுறோம் இல்லையா, அதுக்கு பயங்கரமான எனர்ஜி தேவைப்படுது. நாம சாதாரணமா நினைக்கிற ஒரு பானைய உருவாக்குறதுக்கே சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கு பாருங்க. சரி, இந்த மாடர்ன் பிரச்சனையிலிருந்து இதே பானைய வச்சு எப்படி ஒரு பழங்கால ஆனா ரொம்பவே ஆச்சரியமான தீர்வு கண்டுபிடிக்கலாம்னு இப்ப பார்க்கலாம். இதோட பேரு தான் சீர்பானை. கரண்ட் இல்லாத ஒரு ஃப்ரிட்ஜ்னு வச்சுக்கோங்களேன். பல 100 வருஷமா இதை பயன்படுத்திட்டு வர்றாங்க. உணவு பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு அருமையான ரொம்ப சிம்பிளான கருவி. இத செய்யறது எவ்ளோ ஈஸின்னு பாருங்களேன். ஒரு பெரிய பானைக்குள்ள ஒரு சின்ன பானைய வைக்கணும். அந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற கேப்ல மணல போட்டு நிரப்பணும். அப்புறம் அந்த மணல் நல்லா நெனையற அளவுக்கு தண்ணி ஊத்தணும். கடைசியா மேல ஒரு ஈர துணிய வச்சு மூடிட்டா அவ்வளவுதான், உங்க கரண்டே இல்லாத ஃப்ரிட்ஜ் ரெடி. ஆனா கரண்டே இல்லாம இந்த பழங்கால டெக்னாலஜி எப்படி இவ்ளோ சூப்பரா வேலை செய்யுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற சிம்பிளான அறிவியலை பத்தி இப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் பேரு தான் ஆவியாதல் மூலம் குளிரூட்டுதல், அதாவது எவாபரேட்டிவ் கூலிங். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சர்ஃபஸ்ல இருந்த தண்ணி ஆவியாகும்போது அது அந்த இடத்துல இருக்கிற வெப்பத்தை எடுத்துக்கிட்டு அந்த பொருளை கூலாக்கிடும். இது ஒரு பேசிக்கான இயற்பியல் விதிதான். இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா, நாம ஒரு ஐஸ் வாட்டர் குடிச்சா என்ன ஆகும்? நம்ம உடம்பு அந்த குளிர்க்கு எதிரா வேலை செஞ்சு நம்மள சூடாக்க முயற்சி பண்ணும் இல்லையா, ஒரு வெப்ப சமநிலைக்காக. அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இங்க அப்படியே உல்டாவா குளிரூட்டலுக்கு உதவுது. எப்படின்னு பார்க்கலாமா? இந்த ஒப்பேடு விஷயத்த ரொம்ப தெளிவா விளக்கும். நம்ம உடம்பு சூடாச்சுன்னா கூல் பண்றதுக்காக வியர்வை வரும். அந்த வியர்வை காத்துல ஆவியாகும்போது நம்ம தோல்ல இருக்கிற சூட்டை அதை இழுத்துக்கும். சீர்பானையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வேலை செய்யுது. வெளிப்புற பானையில இருக்கிற சின்ன சின்ன துளைகள் வழியா தண்ணி கசிஞ்சு ஆவியாகும்போது அது உள்ள இருக்கிற அறையிலிருந்து வெப்பத்தை வெளியே இழுத்துரும். இதனால உள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாம் சில்லுன்னு இருக்கும். சரி, இந்த சயின்ஸ் எல்லாம் ஓகே. ஆனா நிஜத்துல இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது? வாங்க உண்மையான டேட்டாவை பார்க்கலாம். ரிசல்ட்ஸ் பார்த்தா நிஜமாவே அசந்து போயிடுவீங்க. சாதாரணமா 2 நாள்ல கெட்டு போற தக்காளியும் கொய்யாவும் இந்த சீர்பானையில வச்சா 20 நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. 4 நாள்ல வாடி போற வெண்டைக்காய் 17 நாள் வரைக்கும், கேரட் 20 நாள் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கு. இது எவ்ளோ பெரிய மாற்றம்! இந்த சார்ட்டை பாருங்க, இது அதோட கூலிங் பவரை தெளிவா காட்டுது. வெளியிருக்கிற வெப்பத்தை விட பானைக்குள்ள வெப்பநிலை நல்லாவே குறையுது. கிட்டத்தட்ட 8 to 18 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையை குறைக்க முடியும்னு பாத்துக்கோங்க. இது சாதாரண ஃப்ரிட்ஜ்க்கு ஒரு பவர்ஃபுல்லான மாற்றுதானே சொல்லலாம். சரி, இவ்ளோ சின்ன சிம்பிளான ஒரு டெக்னாலஜி உலக அளவுல என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு பார்க்கலாமா? இங்கதான் இதோட உண்மையான பவரே அடங்கியிருக்கு. வளரும் நாடுகள்ல அறுவடைக்கு அப்புறம் உற்பத்தி செய்யப்படுற உணவுல சுமார் 40% வீணாயிடுது. இதுக்கு முக்கியமான காரணம் குளிர்சாதன வசதி இல்லாததுதான். இந்த சீர்பானை இந்த மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஒரு நேரடி தீர்வாயிருக்கு. இந்த ஒரு வரியை கேளுங்க, ரொம்பவே பவர்ஃபுல்லான வரி. இப்படி வீணாகிற உணவுல பாதியை நம்ம காப்பாத்தினாலே போதும், முழு உலகத்துக்கே ரொம்ப ஈஸியா சாப்பாடு கொடுக்க முடியும். உணவு வீணாவதை தடுக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இது புரிய வைக்குது. ஒரு சிம்பிள் ஐடியாவா ஆரம்பிச்சு நிஜ வாழ்க்கையில இது எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குதுன்னு இந்த போட்டோஸ் காட்டுது. இது வெறும் தியோரி மட்டும் அல்ல, இது நிஜமாவே பலரோட வாழ்க்கையை மாத்துற ஒரு விஷயம். கடைசியா நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். நம்மளோட இன்னைய நவீன பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி வேற என்னென்ன பழங்கால தொழில்நுட்பங்கள்ல தீர்வு ஒழிஞ்சிருக்கோ? இந்த ஒரு உதாரணத்தை தாண்டி இது நம்மள ஆழமா சிந்திக்க வைக்குது இல்லையா?